ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மூலமாக 3/4 மணி நேரத்திற்குள்ளேயே திருமலை வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் தரிசனம் பார்த்த என்னுடைய தரிசன அனுபவத்தை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் மூலமாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையில் இருந்து 10 அடி தூரத்தில் ரொம்ப பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணும்போதே அகாமடேஷனும் சேர்த்து புக் பண்ணியிருந்தோம். இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குவதற்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும், அது கொடுத்து முடித்த பிறகு 500 ரூபாய் தனியாக பே பண்ணி ஒரு தரிசன டிக்கெட்டும் வாங்கிக்கணும். ஸோ ஒருத்தருக்கு இந்த தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,500 ரூபாய் வரும். இந்த தரிசன டிக்கெட் எப்படி ஆன்லைன் மூலமாக புக் பண்ணணும் என்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:15 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் ஏடிசி சர்க்கிள். ஏடிசி சர்க்கிள்லே 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன்னு போட்டிருப்பாங்க. அந்த கேட்டை தாண்டி அடுத்து வரக்கூடிய கேட்டில் தான் நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும். நாங்கள் ஏடிசி சர்க்கிளில் போய் ரிப்போர்ட் பண்ணும்போதே காலையில் 8:05 மணி இருக்கும். அந்த கேட்டில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய க்யூவில் தான் ஜாயின் பண்ண சொன்னாங்க. அந்த க்யூ SST டோக்கன் மற்றும் சர்வதர்ஷன் மூலமாக வரக்கூடிய க்யூ தான். அந்த க்யூவில் கொஞ்சம் தூரம் போன உடனே ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நம்ம நடந்த உடனே நம்முடைய தரிசன டிக்கெட் ஸ்கேன் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த ஸ்கேன் பண்ணுற இடத்திற்கு முன்னாடி ஒருத்தர் TTD அஃபிஷியல் உட்கார்ந்திருப்பார். அவர் நம்முடைய தரிசன டிக்கெட்டும் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவும் நம்முடைய ஃபேஸும் சேமாக இருக்கா என்பதை செக் பண்ணி பார்த்துப்பாங்க. அதற்கடுத்து சிஸ்டமில் TTD அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. அவங்க நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. டிக்கெட் ஸ்கேன் பண்ண அந்த இடத்தை கிராஸ் பண்ண உடனே இம்மீடியட்டாக லக்கேஜ் ஸ்கேனிங் மற்றும் பர்சனல் செக்கிங் செய்யக்கூடிய இடம் வரும். அங்கே செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம க்யூவில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வரிசையாக நமக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் வரும். க்யூவில் நாங்கள் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ண நேரத்தில் இருந்து க்யூவில் எங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும், எங்களுடைய ஃபேமிலிக்கு பின்னாடி இன்னொரு ஃபேமிலி, அவங்க 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. இந்த 2 ஃபேமிலி மட்டும்தான் நாங்கள் க்யூவில் மூவ் ஆகிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடியும் சுத்தமாக கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் ஆட்கள் கிடையாது, எங்களுக்கு பின்னாடியும் ஆட்கள் கிடையாது. கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்த உடனே கம்பார்ட்மெண்ட்ஸில் பொதுவாக விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் கம்பார்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் நேரம் உட்கார வைப்பாங்க. வெண்பொங்கலும் காஃபியும் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் உட்கார வைக்கல. மேபி நாங்கள் லேட்டாக போனனால கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார வைக்கலையா என்பது எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் கிராஸ் பண்ணும்போது அந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் சேவாக்ஸ் அந்த வெண்பொங்கல் அண்டாலாம் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஏர்லியராக ரிப்போர்ட் பண்ணவங்களை கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணி இருந்திருக்கலாம். நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பும்போதே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இங்கே க்யூவில் வந்தோம். நாங்கள் ஒரு கம்பார்ட்மெண்ட் கிராஸ் பண்ணும்போது மட்டும் கம்பார்ட்மெண்ட்ஸில் சில ஆட்கள் இருந்தாங்க. நிறைய பேர் TTD டேக் போட்டிருந்தாங்க. மேபி TTD எம்ப்ளாயீஸ் ஃபேமிலிஸ் அவங்க விஐபி பிரேக் தரிசனத்திற்காக வந்திருந்திருக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் கிராஸ் பண்ண உடனே மறுபடியும் ஒரு பர்சனல் செக்கிங் மற்றும் பேக் ஸ்கேனிங் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கேயும் செக்கிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்களுடைய ஃபேமிலியும் எங்களுக்கு பின்னாடி வந்த அந்த ஃபேமிலி மட்டும்தான் க்யூவில் மூவ் ஆகிட்டு இருந்தோம். கரெக்டாக திருமலை நம்பி சன்னதிக்கு மேலே வரக்கூடிய அந்த எலிஃபென்ட் கேட் பக்கத்தில் வரும்போது தான் க்யூவில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களோடு சேர்ந்து அவங்களுக்கு பின்னாடி நாங்களும் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போகும்போதே நிறைய புரோட்டோகால் விஐபிஸ் கோவிலை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புரோட்டோகால் விஐபிஸ் தரிசனத்திற்கு பிறகு இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன க்யூக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க என்பது அங்கே போன உடனே கிளியர் ஆகிடுச்சு. இதற்கு முன்னாடியெல்லாம் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணவங்களும் ஆஃப்லைனில் புக் பண்ணவங்களுக்கும் 2 பேருக்கும் காலையில் தான் தரிசனம் இருக்கும். ஆனால் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஆஃப்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணக்கூடியவங்க அதே நாள் ஈவினிங் 4:30 மணிக்கே தரிசனத்திற்கு போயிடுறாங்க என்பதனால காலையில் ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அதனால் ரொம்ப குறைவான ஆட்கள் மட்டும்தான் க்யூலையும் இருந்தாங்க. நாங்கள் கோவிலுக்குள்ளே என்டர் ஆகும்போதே ஒவ்வொரு புரோட்டோகால் விஐபிஸாக வேத ஆசீர்வச்சனம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக அனந்தாழ்வார் தடி பக்கத்தில் போகும்போது அடிஷ்னல் ஈவோ அவர்களும் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. பொதுவாக எப்போ நம்ம விஐபி பிரேக் தரிசனத்திற்கு போனாலுமே க்யூ ஆரம்பத்திலிருந்து எண்டு வரைக்குமே கரெக்டாக எல்லாருமே சிங்கிள் லைன் க்யூலேயே தான் போயிட்டுருப்பாங்க. எங்கேயுமே எந்த வித தள்ளுமுள்ளும் இருக்காது.
கியூவும் மெதுவாக மூவ் ஆகக்கூடிய காரணத்தினால ஏதாவது ஒரு இடத்துல நின்று நம்ம மானசீகமாக தரிசனம் பண்ணுறதுக்குமே சில நொடிகள் நமக்கு நேரம் இருக்கும். அதுபோல் அனந்தாழ்வார் தடி பக்கத்தில் நின்று ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ் நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கியூவில் முன்னாடி போன உடனே இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அந்த கொடிமரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாருமே கொடிமரத்தை தொட்டு வலம் வந்துட்டு தரிசனம் போகிற மாதிரி தான் இருக்கும். மற்ற தரிசன டிக்கெட் மூலமாக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் கொடிமரத்திற்கு 2 சைடில் இருக்கக்கூடிய கியூஸ் தான் ஓப்பன் பண்ணி அந்த கியூவில் போகிறதுக்கு தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தரிசன சமயத்தில் கொடிமரத்தை ஒட்டி நம்ம கொடிமரத்தை தொட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வலம் வந்துட்டு கியூ உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கொடிமரம் தாண்டின உடனே வெண்டி வாக்கிலி என்டர் ஆகக்கூடிய சமயத்தில் 2 சைட்லேயுமே ஒரு கிளாஸ் ஃப்ரேம் இருக்கும். அந்த கிளாஸ் ஃப்ரேம் உள்ளே பார்த்தீங்கன்னா சிலை வடித்து வச்சுருப்பாங்க. அந்த கல்லுலேயே வடித்து வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் நம்ம போகிறப்போ ஹாத்திராம் பாபாஜி பெருமாள் கூட தாயம் விளையாடக்கூடிய அந்த காட்சி இருக்கும். அதையும் தொட்டு தரிசனம் செஞ்சுட்டு ரைட் சைடில் அதற்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமரினுடைய பட்டாபிஷேக காட்சி இருக்கும். அது நம்ம ரிட்டர்ன் வர்றப்போ தரிசனம் செஞ்சுக்கலாம். அதே போல் அந்த வெண்டி வாக்கிலினுடைய நிலைவாசல் கதவுகளில் 2 டோர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருட பகவான், ஆஞ்சநேயர், சத்யநாராயண பெருமாள், உலகளந்த பெருமாள் எல்லாம் இருப்பாங்க. அவங்களையும் மானசீகமாக தரிசனம் செஞ்சுட்டு பங்காரு வாக்கிலிக்குள்ளே போகிறப்போ பங்காரு வாக்கிலிக்குள்ளே 3 கியூ இருக்கும். இதில் 2 கியூவில் மட்டும்தான் எல்லாருமே போயிட்டு இருந்தோம். லெஃப்ட் மோஸ்ட் கார்னர் கியூவில் யாருமே போகலை. பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்டர் ஆனதும் தூணில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கிட்டோம். பங்காரு வாக்கிலிக்குள்ளே நம்ம மற்ற தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் பங்காரு வாக்கிலேயே அப்படியே இருட்டாக இருக்கும். எந்த லைட்டும் இருக்காது. ஏன்னா அந்த தரிசன டிக்கெட் மூலமாகலாம் நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் துவாரபாலகர் வரைக்கும் போய் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஸோ இங்கே இருட்டில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய விளக்கொலியில் நமக்கு பெருமாள் நல்லா தெரியணும் என்பதற்காக பங்காரு வாக்கிலிக்குள்ளே எந்த லைட்ஸும் ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தரிசனத்திற்காக நம்ம போகக்கூடிய சமயத்தில் எல்லாருமே பெருமாள் கருவறைக்கு முன்னாடி வரைக்கும் போய் தரிசனம் பண்ணக்கூடிய காரணத்தினால பங்காரு வாக்கிலிக்குள்ளே எல்லா லைட்ஸும் ஆன் பண்ணியிருப்பாங்க. பங்காரு வாக்கிலியில் சென்டர் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா வரிசையாக 5 சான்லியர் லைட்ஸ் வெர்டிக்கல் லைனில் இருக்கும். அந்த 5 பெரிய சான்லியர் லைட்ஸுமே ஆன் ஆகியிருக்கும். அந்த 5 லைட்ஸ் முடியக்கூடிய இடத்துல ரைட் சைடில் உண்டியல் இருக்கும். லெஃப்ட் சைடில் கண்டமணி மண்டபம் இருக்கும். அந்த இடத்துலையுமே சான்லியர் லைட்ஸ் இருக்கும். அந்த லைட்ஸும் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மொத்த பங்காரு வாக்கிலையுமே ரொம்ப பிரைட்டாக நமக்கு தெரியும். மற்ற தரிசனங்களில் பார்த்துட்டு இந்த தரிசனம் பார்க்குறப்போ நமக்கு அப்படியே பங்காரு வாக்கிலேயே தங்கத்தில் மின்னுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்டர் ஆனதும் தூணில் இருக்கக்கூடிய வராக பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய கருட பகவானையும் தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே திரும்பணும்னா பெருமாளினுடைய திருநாமமும் அவருடைய முகத்தில் பாதி மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்ற நாட்கள் எல்லாம் பெருமாள் நமக்கு கிட்டத்தட்ட முழுமையாக தெரிய ஆரம்பிச்சிடுவார் மற்ற தரிசனத்தில் போகிறப்போ. இந்த தரிசனத்தில் எல்லாருமே முன்னாடி வரைக்கும் போகக்கூடிய காரணத்தினால அந்த போகக்கூடிய மக்களினுடைய கூட்டம் தான் நமக்கு தெரியுமே தவிர்த்து பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய திருநாமமும் அவருடைய திருமுகத்தில் பாதி வரைக்கும் மட்டுமே தான் நமக்கு பங்காரு வாக்கிலியில் இருக்கிற வரைக்குமே தெரியும். பங்காரு வாக்கிலிக்குள்ள துவாரபாலகர் பக்கத்தில் வரும்போது துவாரபாலகர்கள் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு துவாரபாலகர்களுக்கு 2 சைட்லேயுமே பாவை விளக்கு வெள்ளியில் இருக்கும். அதில் எப்போவுமே தீபம் ஏற்றி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துலேருந்து பெருமாள் இருக்கக்கூடிய கருவறை வரைக்கும் நடுவில் 3 அறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வரக்கூடிய அறை சினப்பன திருமண்டப அறை. அந்த சினப்பன திருமண்டப அறையினுடைய நிலைவாசல் மேலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. அவங்கள மனசார தரிசனம் செஞ்சுட்டு அந்த சினப்பன திருமண்டபம் ரூம் உள்ளே போன உடனே இந்த முறை அங்கேயுமே லைட் ஆஃப் பண்ணி இருந்தாங்க. அந்த சினப்பன திருமண்டப அறைக்கு 2 சைட்லேயுமே பெருசாக கிரில் போட்டு வச்சுருப்பாங்க. கதவுகள் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும். இந்த 2 கிரில்லுக்கு உள்ளேயுமே வரிசையாக பீரோக்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் மட்டும் பீரோக்கள் முடியக்கூடிய இடத்துல கொலுவு ஸ்ரீனிவாச மூர்த்தி காலையில் கொலுவு சேவாவிற்காக வந்து அமரக்கூடிய அந்த தங்க ஆசனம் இருக்கும். இந்த 2 சைடும் பீரோக்கள் இருக்கக்கூடிய இடத்துல டியூப்லைட் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த 2 சைடும் இருக்கக்கூடிய டியூப்லைட் வெளிச்சம் தான் இந்த நடுவில் நடந்து போகக்கூடியவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும் சினப்பன திருமண்டப அறையை பொறுத்த வரைக்கும். இந்த முறை சினப்பன திருமண்டப அறைக்குள்ளே போகும்போது இருந்தே பெருமாளினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய தாயார்கள் வரைக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நிறைய பக்தர்கள் கூட்டம் இருக்கும். இந்த முறை ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் பக்தர்கள் மட்டும்தான் இந்த நேரத்தில் வந்திருந்தாங்க என்பதனால கூட்டம் குறைவாக இருந்த காரணத்தினாலேயோ என்னவோ தெரியல, பெருமாளினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய வக்ஷஸ்தல தாயார்கள் வரைக்குமே நல்ல பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முறை இந்த தரிசனத்தில்
முதல் அறையிலிருந்தே பெருமாளினுடைய தரிசனம் ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருந்தனால எனக்குள்ளேயே ரொம்ப சொல்ல முடியாத சந்தோஷமும் புன்னகையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வரக்கூடியது ராமர் மேடை என்று சொல்லக்கூடிய மிக சிறிய அறை. அந்த ராமர் மேடை அறையில் 2 சைட்லேயுமே நம்முடைய இடுப்பளவிற்கு ஒரு ஹைலி ரைஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும். இதில் பொதுவாக ரைட் சைட் பிளாட்ஃபார்மில் பெருமாளினுடைய அபிஷேகத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய அந்த வெள்ளி தீர்த்த குடங்கள் இருக்கும். இந்த முறை தீர்த்த குடங்களும் அந்த இடத்துல இல்லை. இந்த 2வது அறைக்குள்ளே என்டர் ஆகும்போது பெருமாளினுடைய திருமேனி கிட்டத்தட்ட முழுமையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அவரினுடைய திருப்பாதங்கள் தவிர்த்து. ஆனாலும் அவரினுடைய 2 கால்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய நந்தகவால் ரொம்ப அழகாக ஹைலைட்டடாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த நந்தகவாலுக்கு பட்டு ரோஜாவால் ஆன ஒரு நீண்ட மாலை சாற்றி இருந்தாங்க. அந்த மாலை எவ்வளவு அழகாக இருந்துச்சுன்னா மாலை மாதிரியே இல்லை, அந்த வாலில் ஒவ்வொரு ரோஜாவாக ஒட்டி இருந்த மாதிரி அவ்வளோ நேர்த்தியாக அந்த மாலை ரொம்ப அழகாக கட்டியிருந்தாங்க. அதை தாண்டின உடனே வரக்கூடியது 3வது அறையான சயன மண்டபம். இந்த சயன மண்டபத்தில் தான் இரவு நேரத்தில் பெருமாளை தூங்க வைப்பாங்க. அந்த தூங்க வைக்கக்கூடிய ஊஞ்சலினுடைய சங்கிலிகள் மேலே கட்டி வச்சுருப்பாங்க. அந்த சங்கிலிகளை நம்ம பார்க்க முடியும். இந்த அறைக்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து பெருமாளினுடைய திருப்பாதத்திலிருந்து அவரினுடைய திருமுடி வரைக்கும் ஒரு முழுமையான அழகான தரிசனம். கருவறையில் இந்த முறை எந்தவித லைட்ஸும் கிடையாது. கார்மேகம் சூழ்ந்தது போல அழகான இருண்ட கருவறை. பெருமாள் நடுவில் நிற்கிறார். பெருமாளுக்கு 2 புறத்திலையும் 2 பெரிய விளக்குகள் தீபம் ஏற்றி வச்சிருக்காங்க. இந்த அழகிய தீப வெளிச்சத்தில் நடுவில் கார்மேக வண்ணனாய் நம்முடைய திருமலை வெங்கடேச பெருமாள். நிலா போல பளிச்சன்னு வெளிச்சமாக அவரினுடைய அழகான திருமுகம், அழகிய புன்னகை, இது எல்லாமே நமக்குள்ள இவ்வளவு நேரம் இவரை பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கு இந்த ஒரு பிறவி நமக்கு போதாதே என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள கொண்டு வருது. மார்பில் வக்ஷஸ்தல தாயார்கள் கரும் பச்சையில் ஒரு அழகான வஸ்திரம், பெருமாளினுடைய திருமேனியில் அவரினுடைய அழகுக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய வகையில் நல்ல அடர் மஞ்சளில் ஒரு கரும் பச்சை பார்டரில் அவருக்கு வஸ்திரம். இதற்கு கான்ட்ராஸ்டாக அவரினுடைய நந்தக வாளுக்கு பட்டு ரோஜா மாலை, அதற்கு கீழே தங்க கலசமாய் ஜொலிச்சிட்டு இருந்த அவரினுடைய தங்க திருப்பாதங்கள், அவரினுடைய 2 புறத்தில் நம்மை காக்கக்கூடிய பாஞ்சஜன்யமும் அழகான திருச்சக்கரமும், எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மை கட்டி அரவணைத்து காக்கக்கூடிய அவரினுடைய அழகான திருக்கரங்கள் எல்லாமே தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. 2 சைட்லேயுமே இந்த ரூமில் டிடிடி அஃபிஷியல்ஸ் வேகமாக முன்னாடி போங்க வேகமாக முன்னாடி போங்கன்னு சொன்னாலுமே எல்லாருமே அடிமேல அடி எடுத்து வைத்து மெதுவாக நகர்ந்து தரிசனம் பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். இந்த முறை அவரினுடைய சிகாமணி மாலை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. வெள்ளை, சிவப்பு, பச்சை இது போல் தொடர்ந்து ஒவ்வொரு சரமாக வச்சு அந்த அழகிய சிகாமணி மாலையில் அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி பக்கத்தில் போன உடனே கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படிக்கு முன்னாடி 3 அர்ச்சகர்கள் ஆரத்தி தட்டோடு நின்றுட்டு இருந்தாங்க. ஆரத்தியை ஒரு முறை மட்டும் தொட்டு ஒத்திக்கோங்கன்னு அர்ச்சகர்கள் தொடர்ந்து சொன்னாலுமே எல்லாருமே 3 முறை ஆரத்தியை தொட்டு கண்ணில் ஒத்துக்கிட்டு அப்படியே திரும்பும்போது பெருமாளினுடைய இடது புறத்தில் இருக்கக்கூடிய உக்ர ஸ்ரீனிவாசமூர்த்தி, கொலுவு ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீராமர் சீதாதேவியும் ஒரு மைக்ரோ செகண்ட் தரிசனம் பண்ண முடிந்தது. பெருமாளினுடைய வலது புறத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் மலையப்ப சுவாமியும் இந்த முறை நான் பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு முறை நாம் போகும்போதும் எல்லா விஷயங்களையும் கவனிச்சுட்டு வரணும்னு தான் நினச்சிட்டு போவேன். ஆனால் அந்த பெருமாளினுடைய அழகான வசீகரமான முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள் நம்மளை ஈர்த்து அவரை மட்டுமே பார்க்கறதுக்கு ஈர்க்குதே தவிர்த்து நம்முடைய கண்கள் அங்கும் இங்கும் திரும்புவதற்கு விடுவதே கிடையாது. அத்தனை அழகான வசீகரமான காந்த சக்தி கொண்ட அழகன்தான் நம்முடைய திருமலை வெங்கடேச பெருமாள். அந்த அறையிலிருந்து ரிட்டன் வர்றப்போ எல்லாருமே ரிவர்ஸ்லேயே மூவ் ஆகி அப்படியே பெருமாளை பார்த்துட்டே போகிறாங்க. சைடில் இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், சேவாக்ஸாக இருக்கட்டும், சேவாக்ஸ் ராமர் மேடையிலேயும் சினப்பட மண்டப அறையில் மட்டும்தான் இருப்பாங்க. சயன மண்டபத்தில் யாருமே இல்லை. சயன மண்டபத்தில் கம்ப்ளீட்டாக டிடிடி அஃபிஷியல்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாலும் அவங்க சொல்லும்போது மட்டும் ஒரு செகண்ட் எல்லாரும் திரும்பிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் பெருமாளை பார்த்துட்டே தான் வந்தாங்க. சயன மண்டபத்தில் மறுபடியும் வரும்போது
அன்றைய நாள் பிரசாதமாக வாழைப்பழம் கொடுத்தாங்க. வெள்ளிக்குடம், பெரிய வெள்ளிக்குடம் வச்சுருந்தாங்க. அந்த தீர்த்த பாத்திரத்தில் அந்த வெள்ளிக்குடத்துலேருந்து தீர்த்தம் ஊற்றி ஊற்றி எல்லாருக்குமே தீர்த்தம் கொடுப்பாங்க. அந்த ரூமினுடைய எட்ஜில் வரும்போது ஒரு அர்ச்சகர் சைடில் தங்கச்சடாரியோடு இருப்பாங்க. நம்மளை தங்கச்சடாரியால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதற்கடுத்து துவாரபாலகர் இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்த பிறகு சேவாக்ஸ் எல்லாருமே திரும்பி பார்க்காம மூவ் ஆகிட்டே வந்துடுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் வேகமாகவே மூவ் ஆகுற மாதிரி தான் இருந்தது. பங்காரு வாக்கிலிக்குள்ளே என்ட்ரு ஆனதும் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கிளாக் இருக்கும். அப்போ நாங்கள் என்ட்ரு ஆகிறப்போ 8:35, எக்ஸிட் ஆகிறப்போ பங்காரு வாக்கிலியை விட்டு எக்ஸிட் ஆகிறப்போ 8:40. இந்த பங்காரு வாக்கிலியிலிருந்து கருவறை பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 5 நிமிடங்கள் ஆச்சு. இந்த 5 நிமிடங்கள் நம்ம மெதுவாக நடந்து பெருமாளை கிட்டத்தட்ட பார்த்துட்டே போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து எங்கேயுமே க்யூவில் யாரையுமே ஒரு செகண்ட் கூட நிற்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மூவிங்லேயே தான் இருக்கணும். நமக்கு முன்னாடி நிறைய ஆட்கள் இருப்பாங்க என்பதனால ஒவ்வொருத்தரும் மெதுவாக மூவ் ஆகும் போதே நமக்கு இந்த 5 நிமிடம் கிட்டத்தட்ட நம்ம பெருமாளை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வர்ற வரைக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் வரதராஜ பெருமாள் சன்னதி கிட்ட வந்து கைகூப்பி நின்ன உடனே எனக்குள்ள என்ன ஆச்சுன்றது எனக்கே தெரியல. கண்ணில் இருந்து அப்படியே தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அறியாமலே வர ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறதுக்கும் வார்த்தையும் வரல. தொண்டை அந்த அளவுக்கு அடைக்குது. இல்லை வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகுளமாதா சன்னதிக்கு போயிட்டோம். வகுளமாதா சன்னதியில் போங்கன்னு சொல்கிறதுக்கு எப்போவுமே யாருமே அங்கே நிற்க மாட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட 1 நிமிடம் வரைக்கும் நின்று நல்ல தாயாரை பார்த்து தரிசனம் செஞ்சுட்டு விமான வெங்கடேஸ்வரர்கிட்ட வந்து அங்கேயும் தரிசனம் செஞ்சுட்டு அந்த மண்டபத்திலே வேத பாராயணதாரர்கள் 2 பேர் மைக்கில் வேதம் படிச்சுட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து உண்டியலில் காணிக்கை செலுத்திட்டு ஸ்ரீமன் ராமானுஜர் கிட்ட போய் அவர்கிட்ட பக்கத்தில் நின்று தரிசனம் செஞ்சுட்டு அந்த சன்னதியினுடைய வாசல்லையே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பள்ளி ஒன்று இருக்கும். அதை தொட்டு தரிசனம் செஞ்சுட்டு யோக நரசிம்மர் சங்குஸ்தாபன தூண் தரிசனம் செஞ்சுட்டு வெண்டி வாக்கிலி விட்டு வெளியே வந்த உடனே எப்போவுமே விஐபி பிரேக் தர்ஷனில் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ மணி 8:50 இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திலே ரொம்ப அழகாக பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.